அங்கே ஒரு பொம்பளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி வருஷக்கணக்காக வழக்கு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. விசாரணை நடைபெறும், குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும். மரண தண்டனை என்று அறிவிச்சுட்டு கூட வச்சுக்கிட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த நாடுகளில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறுறது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிதாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கரெக்டானவங்களாக வாழணுமாக இருந்தால் அவர்கள் நாங்கள் சரியாக வாழணும் என்று நினைக்கிறது ஒருபுறம் இருக்க, அந்தந்த நாடுகளுடைய சட்டங்களும் வலுவானதாகவும் கடினமானதாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நாடு செழிப்பானதாக, வளமானதாக, நீதி நிரம்பியதாக இருப்பதற்கு பிரதான காரணமாக மாறிடும்ங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான சட்ட கட்டமைப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் பல நாடுகளில் மரண தண்டனை என்பது இல்லாமல் ஆயுள் தண்டனை என்கிற வகையான தண்டனைகள் தான் போடப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை வரைக்கும் தண்டனைகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகள், அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, மரண தண்டனையே கூடாது, ஏன் அப்படியான தண்டனையெல்லாம் கொடுக்குறீங்க என்று வியாக்கியானம் வேற பேசுறத நீங்க பார்க்க முடியும். ஆனா எந்த குற்றத்துக்காக மரண தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதே குற்றம் தங்களுடைய குடும்பத்தில் இடம்பெற்றால் ஆமா மரண தண்டனை கொடுக்கிறதா இதுக்கு முடிவு என்கிற மனோநிலைக்கு அவர்களே வர்றதை பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய திருப்தி என்பது அவனுக்கு நீதி நிலைநாட்டப்படுகிற போதுதான் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்பதை புரிஞ்சுக்கிறங்க. அந்த வகையில் 2015ஆம் ஆண்டு முழு இலங்கையுமே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யாவினுடைய கற்பழிப்பு படுகொலை என்பது. இந்த படுகொலை எல்லோருடைய மனதிலும் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்திய ஒன்றாக மாறியது. பாடசாலை மாணவிகள் அத்தனை பேருமே அச்சப்படுகிற ஒரு நிலையை உருவாக்கியது. எந்த நம்பிக்கையில் ஒரு ஸ்கூல் பிள்ளையை நம்ம தனியாக அனுப்ப முடியும் என்கிற அளவுக்கு பல கேள்விகளை உருவாக்கி இருந்த ஒரு விவகாரமாக மாறியது. எல்லா தலைவர்களும் பெரும்பாலும் பேசியது என்னன்னா, இப்படியானவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த நாடு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல முடியும், அப்பதான் பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் பேசினதை நீங்க பார்க்கலாம். இதுக்கிடையில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறங்க. சவுதி அரேபியா உள்ளிட்ட பல அரபு நாடுகளில் மரண தண்டனை நடைமுறையில் இருக்கிறது. அங்கே ஒரு பொம்பளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி வருஷக்கணக்காக வழக்கு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. விசாரணை நடைபெறும், குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும். மரண தண்டனை என்று அறிவிச்சுட்டு கூட வச்சுக்கிட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த நாடுகளில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறுறது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிதாக நீங்கள் பார்க்க முடியும். உலகத்துக்கே வியாக்கியானம் பேசுகிற, சுதந்திரத்தை பற்றி பேசுகிற, டெமோக்ரஸியை படித்து கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய நாடுகளில் கூட இந்த குற்றங்கள் தலைக்கு மேலால் நடக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அரபு நாடுகளில் ரொம்ப ரொம்ப குறைவிலும் குறைவாக நடக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, குற்றங்கள் எவ்வளவு ஆழமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறதோ அதே அளவுக்கு தண்டனைகளும் பலமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் 2015ஆம் ஆண்டு சிவலோகநாதன் வித்யா என்ற அந்த பாடசாலை அப்பாவி மாணவி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக சுவிஸ்குமார் உள்ளிட்ட சில பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க மேன்முறையீடு செய்திருந்தாங்க. இந்த மேன்முறையீட்டினுடைய விசாரணை முடிவுற்று அதனுடைய தீர்ப்பு மீண்டும் உயர் நீதிமன்றத்தினால் கடந்த 6ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட மரண தண்டனை சரியானது, இவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்ப்பை வழங்கியதினூடாக அந்த மாணவியினுடைய படுகொலைக்கான இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்திருக்கிறது என்கிற ஓரளவுக்குண்டான மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. ஏன்னா அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும், அதை ஒட்டி எத்தனை பெண் பிள்ளைகள் அழுது புலம்பி இருப்பார்கள், பயந்து நடுங்கி இருப்பார்கள். எங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற நிலையெல்லாம் தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பும் பெண்களுடைய பாதுகாப்பும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இதுபோன்ற தண்டனைகள் தான் அதற்கான தீர்வு. எனவே உயர் நீதிமன்றம் மீள் விசாரணை செய்து அவர்களுடைய மரண தண்டனையை உறுதிப்படுத்தி இருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, மெச்சத்தக்கது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இந்த இஸ்லாமியர்கள் கொடூரமான தண்டனையை வச்சிருக்கிறாங்க, மரண தண்டனை, திருடினா கையை வெட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாங்க, இதுவெல்லாம் ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரானது இல்லையா என்று வியாக்கியானம் பேசக்கூடிய
சில படித்த மேதாவிகள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, வித்யாவினுடைய இடத்துல இருந்து அவருடைய குடும்பத்தாருடைய இடத்துல இருந்து யோசிச்சிங்கன்னா இஸ்லாம் சொல்லுகிற இந்த சட்டங்கள், இந்த வரைமுறைகள், இந்த தண்டனைகள் என்பதுதான் இந்த உலக வாழ்வின் மேன்மைக்கு சிறப்பானது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக இருக்கும். குற்றங்கள் ஆபத்தானதாக இருக்கும் போது தண்டனைகள் கொடுமையானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பும் மீள் உறுதி செய்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது.